அப்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரவில்லைன்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. எனக்குள்ள கிறிஸ்து வந்திருப்பாரானால் ரட்சிப்பு என்பது இட்ஸ் அ கப் ஆஃப் டீ ஃபார் எவ்ரி ஒன். ஆமாவா? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அம்மா ஊழியக்காரி தான். என்னுடைய 19வது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூல் இழ கூட ஒரு உறவும் இல்லை. அப்படின்னா பைபிள் படித்தது உண்மை, சர்ச்சுக்கு போனது உண்மை, ஜெபம் பண்ணது உண்மை, எங்கள் அப்பா கையில் ஞானஸ்தானம் வாங்கினது உண்மை. ஏசப்பாவை பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும். எந்த குடும்பத்தில் பிறந்து எந்த தாய் எதை சாமின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை கும்பிட்டு தானே இருப்போம். அதனால் நான் கிறிஸ்தவள் அல்ல. கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால ஒருத்தவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட முடியாது. பத்மா முதலியார் சொல்லுவாங்க, பேக்கரியில் பிறந்தா குழந்தை பிரெட் ஆகிடாது. குழந்தை தான். நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான்.